கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிசயமான தேவாதி தேவனும் ஆச்சரியமான கர்த்தாதி கர்த்தரும் அற்புதமான நமது இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு சகல துதிகணம் மகிமையாவும் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் யாவருக்கும் என்றென்றும் மாறாத பரிபூர்ணமான நமது அன்பின் இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அதி உன்னதமான இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நான் ஒரு வசனத்தை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் கிறிஸ்துவ விசுவாசிகளே, நீங்கள் உங்கள் ஊழியக்காரர்களை நன்றாய் கண்டு அறிந்து கொள்வதற்காகவே மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கட்டளையிடுகிறதை காண்கிறோம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள் என்று அதிகாரம் கொடுத்தார். விசுவாசிகளே, நன்றாய் கவனிங்கள். நாம் வாசித்த வசனத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரை அழைத்தாரோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரை முன் குறித்தாரோ, இயேசு கிறிஸ்து யாரை தெரிந்து கொண்டாரோ, இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் சீஷர்களாய் இருந்து அவரிடத்தில் கற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமே நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள் என்று அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்தில் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டார். எப்படி என்றால் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்து முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தில் அறிக்கையிடுகிறதை காண்கிறோம். அது போலவே என்னையும் தம்முடைய கிருபையினாலே பிரித்தெடுத்து நான் ஆதி அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நாளாகிய புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி என்னையும் தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் முதலாவதாக முகவுரையில் அப்போஸ்தலனாகிய மத்தேயு யார் என்பதையும் பார்த்தோம். பிறகு முதல் பாகத்தில் ஆபிரகாம் முதல் மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பு வரைக்கும் இவர்களுக்கும் 42 தலைமுறைகளுக்கும் இருந்த தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்று வார்த்தையின்படியும் வசனத்தின்படியும் தெரிந்து கொண்டோம். அவரே மாமிசத்தில் நமக்காக வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 2ஆம் பாகத்தில் ஆபிரகாமின் சந்ததியில் வந்த 42 தலைமுறைகளுக்கும் ஆதி தகப்பனாகிய ஆதாம் முதல் ஆபிரகாமின் தகப்பனாகிய தேராகு வரையிலும் இவர்களுக்கும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாய பிரமாணங்களையும் கொடுத்தவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்று வேத வசனத்தின்படி தெரிந்து கொண்டோம். அவர் ஒருவரே நமக்காக மாமிசத்தில் வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆமேன். அல்லேலூயா. அன்பான கிறிஸ்துவ விசுவாசிகளே, நீங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா மேன்மையையும் மகத்துவத்தையும் தேவத்துவத்தையும், மீண்டும் கூறுகிறேன், தேவத்துவத்தையும் கர்த்தத்துவம் இன்னதென்று அறிந்து கொள்வதற்காகவே இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் உங்களை ஆதி அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்திற்கு அன்போடு அழைக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது நான் உங்களை செய்திக்குள் அழைத்து செல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் முதல் அதிகாரம் 18ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. நான் வாசித்த இந்த வசனத்தில் அவள் பரிசுத்த ஆவியினாலே, அதாவது மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காண்கிறோம். ஆனால்
இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு முன்பு சுமார் 650 வருடங்களுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் உள்ளதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று அறிவித்ததை காண்கிறோம். இது கர்த்தரால் உரைக்கப்பட்ட வார்த்தை. மீண்டும் கூறுகிறேன், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுகிறதை காண்கிறோம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேலாய் பூமிக்கு இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் காபிரியேல் தூதன் யாக்கோபினிடத்தில் கூறுவதை வாசிக்கிறேன், கேளுங்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அடுத்தபடியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, கன்னிகை அல்லது கன்னிப்பெண் என்றால் யார்? பார்த்து விடுவது நல்லது. பழைய ஏற்பாடு எபிரிய மொழியில் எழுதப்பட்டதால் பழைய ஏற்பாட்டில் இருந்து ஒரு வசனத்தின் மூலம் தெரிந்து கொள்வோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னி பெண்ணுமாய் இருந்தாள். இவள் யார் என்றால் ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கின் மனைவியாகிய ரெபேக்காள் என்பதை காண்கிறோம். நான் வாசித்த பழைய ஏற்பாட்டின் இப்பகுதியில் வரும் கன்னிகை என்பதற்கான எபிரேய சொல் அல்மா. இதன் பொருள் கன்னிகை திருமணமாகாத பருவ வயதுடைய பெண் என்பதாகும். புருஷனை அறியாத கன்னிகை என்பதற்கு எபிரேயத்தில் பெதுலா என்ற குறிப்பான சொல்லும் உண்டு. ஆனால் பருவ வயதடைந்த பெண் என்று பொருள் கொள்ளத்தக்கதான அல்மா என்ற சொல்லியே இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் சிந்திக்கக்கூடிய சொல்லாகும். சிந்தியுங்கள். இரண்டாவதாக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அப்போஸ்தலனாகிய மத்தேயு கன்னிகை என்ற பொருள் தரும் பர்த்தனோஸ் என்ற கிரேக்க சொல்லையே பயன்படுத்துகிறார். இங்கு பருவ வயதுடைய பெண் என்ற சாதாரண பொருள் இல்லை. எனவே புருஷனை அறியாத கன்னிகையாகவே, மீண்டுமாக கூறுகிறேன், புருஷனை அறியாத கன்னிகையாகவே மரியாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசவித்தாள் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே அப்போஸ்தலனாகிய மத்தேயு கன்னிகை என்ற பொருள் தரும் பர்த்தனோஸ் என்ற கிரேக்க சொல்லை பயன்படுத்துகிறார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் மத்தேயு கன்னிகை என்ற சொல்லுக்கும் இம்மானுவேல் என்பதன் பொருளுக்குமே மிக அழுத்தம் கொடுக்கிறார். இப்பொழுது நாம் அனைவரும் கன்னிகை என்ற எபிரேய சொல்லின் அர்த்தத்தையும் பிறகு கிரேக்க மொழியில் கன்னிகை என்ற சொல்லின் அர்த்தத்தையும் ஓரளவுக்கு ஆராய்ந்து கற்றறிந்தோம். இப்போது நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்து யார் என்று. நான் மீண்டுமாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 1 அதிகாரம் 18ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால், மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. இது மிக முக்கியமான அறிக்கை. உங்களுக்காக நான் வாசித்து விட்டேன். நீங்கள் இப்போது அறிக்கை செய்யுங்கள், பரிசுத்த ஆவியினாலே வந்து பிறந்தவர் யார் என்று. நான் அறிக்கை செய்கிறேன்,
அவர் எனக்குள் வாழ்வதினால் அவர் எனக்காக எபிரெயர் 2 அதிகாரம் 14 வசனத்தின்படி ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படியானார். நான் இந்த வசனத்தின்படி நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடியினால் பரலோகத்தில் இருக்கும் என் பரமபிதா, மீண்டுமாக கூறுகிறேன், பரலோகத்தில் இருக்கும் என் பரமபிதா என் ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சிப்பதற்காகவே கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு எனக்காக மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எனக்காக இந்த உலகத்தில் முதல் வருகையில் வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நான் அறிந்ததால் உங்களுக்கு ஆதி அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். அவர் யார் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்துகிறார். இதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவே நான் வாசிக்கிறேன். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆமேன். அல்லேலூயா. அடுத்தபடியாக சகோதர சகோதரிகளை, நம்முடைய விசுவாசத்தின் ஒரே தகப்பன் அல்லது பிதா யார் என்பதை அறிந்து கொள்வோம். இரண்டாவதாக எந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்றும் நாம் யாருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதையும் தெரிந்து கொள்வோம். ஏனென்றால் தகப்பன் பெயர் பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். தெரியவில்லை என்றால் அவர்கள் மகா வேசியின் பிள்ளைகளாய் இருப்பார்கள். இந்த மகா வேசி யார் என்பதை வரும் நாட்களில் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். மீண்டும் கூறுகிறேன், தன் தகப்பன் பெயர் தெரியாதவர்கள் வேசிக்கு பிறந்தவர்களாய் இருப்பார்கள். நாம் எந்த வம்சத்தில் இருக்க வேண்டும், யாருக்கு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கற்றுக்கொள்வோம். வாருங்கள். நீங்கள் வேசியின் பிள்ளைகளாக இருக்க கூடாது என்பதற்காகவே நீங்கள் இந்த நித்திய சுவிசேஷத்திற்கு அழைக்கப்படுகிறீர்கள். அப்போஸ்தலனாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 1 அதிகாரம் 1 வசனம், ஆபிரகாமின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று எழுதியிருக்கிறது. எழுத்தின்படி ஆபிரகாமின் குமாரனா தாவீது, தாவீதின் குமாரனா இயேசு கிறிஸ்து இல்லை என்று உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இது ஊமைகளாக எழுதியிருக்கிறது. நீங்கள் அறிந்து கொள்ளும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 11 வசனம், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அறிவிக்கிறார், ரகசியத்தை நாங்கள் அறிவிக்கிறோம், புறம்பே இருக்கிறவர்களுக்கு இது இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. புறம்பே இருக்கிறவர்கள் யார் என்று விசுவாசிகளாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஆதியாகமத்தில் தேவன் என்று தொடங்கி திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 21 வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக ஆமென் என்று முடிகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கும் ஒரே மெய்தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத புறம்பே இருக்கிறவர்கள் ஊமைகளாக இவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு ரகசியம் தெரியாது. விசுவாசிகளே, நன்றாய் கவனிங்கள். உங்கள் தகப்பன் அல்லது உங்கள் பிதா பெயர் நீங்கள் எந்த சந்ததியை சேர்ந்தவர்கள் என்றும் அறிய வேண்டும். இந்த புறம்பே இருக்கிறவர்களை நீங்கள் விட்டு விலக வேண்டும். இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் தொடர்பு இல்லாமல் புறம்பே இருக்கிறவர்கள். இரண்டாவதாக இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையின் விசுவாச பிரமாணத்துக்குள் இல்லாமல்
புறம்பே இருந்து பல சபைகளின் கோட்பாடுகளுக்குள் இருக்கிறவர்கள். மூன்றாவதாக, இவர்கள் நியாயப்பிரமாணங்களை போதித்து விசுவாசியாகிய உங்களை ஏமாற்றி தசம பாகங்களை வாங்கி தன் வயிற்றை நிரப்புவதற்காகவே புறம்பே இருக்கிறவர்கள். நான்காவதாக, இவர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கும் ஒரே மெய்தேவனாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த பிதாவாக ஏற்று கொள்ளாமல் புறம்பே இருக்கிறவர்கள். இவர்களின் பிதா பொய்க்கு பிதாவாகிய பிசாசானவன். மீண்டுமாக சொல்கிறேன், இவர்களின் பிதா பொய்க்கு பிதாவாகிய பிசாசானவன். ஐந்தாவதாக, இவர்கள் பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளுக்குள்ளும் வசனங்களுக்குள்ளும் இல்லாமல் புறம்பே இருக்கும் 5000 டாக்டரினுக்குள் இருக்கிறவர்கள். ஆறாவதாக, இவர்கள் ஆதி அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் புறம்பே இருக்கிறவர்கள். கிறிஸ்துவ விசுவாசிகளே, ஒருவேளை உங்கள் மதிப்பு கூறிய உங்கள் ஊழியக்காரர் அப்படி இருந்தால் அவர்களை விட்டு விலகுங்கள். ஏனென்றால் அவர்கள் கள்ள போதகர்கள். எனக்கு அன்பான கிறிஸ்துவ விசுவாசிகளே, உங்கள் விசுவாச தகப்பன் யார் என்று கேட்டால், உங்கள் தகப்பன் அல்லது உங்கள் பிதாவின் பெயரை நீங்கள் சொல்வதற்காகவே, நீங்கள் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்வதற்காகவே முதலில் ஆபிரகாமின் விசுவாசத்தை பார்த்து சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். முதலாவதாக, நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இந்த வசனத்திலிருந்து நீங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர்களுக்கு தகப்பனாகிய ஆபிரகாம், ஏன் இந்த முழு இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவருக்கும், இந்த நாள் வரையிலும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற இஸ்ரவேலர்கள் அனைவருக்கும், யூதர்களுக்கும் ஒரே விசுவாச தகப்பன் ஆபிரகாமே. இந்த ஆபிரகாமின் நிமித்தமே இந்த இஸ்ரவேலர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதற்கு ஒரே காரணம், ரோமர் எழுதின 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தினால் ஆபிரகாம் வல்லவனானான். ஆபிரகாம் ஒரு கர்த்தராகிய மகிமையின் பிதாவையே மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அந்த பிதா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆமேன். உங்கள் போதகர்கள் உங்களை நியாய பிரமாணங்களில் உங்களை வழிநடத்தி தசம பாகத்தை வாங்குவதற்காகவே நம்முடைய விசுவாச தகப்பன் ஆபிரகாம் என்று போதிப்பார்கள். மீண்டுமாக கூறுகிறேன், உங்களுக்கு ஆதியாகமத்தில் இருந்து 1 பேதுரு வரையிலும் நான் ஆபிரகாமை குறித்து வாசித்து இருக்கிறேன். நான் வாசித்த வசனத்திலும் வார்த்தையினிடத்தில் கற்றுக்கொண்டது, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் ஒரே மெய்தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் ஒருவரையே விசுவாசித்தான். தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே அவன் விசுவாசித்தபடினால் கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டான். இரண்டாவதாக, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 19ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட பொழுது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விலகும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். ஆபிரகாம் ஒரே தேவனாகிய கர்த்தரையே விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. விசுவாசிகளே கவனிங்கள். ஆபிரகாமிடம் தேவன் பேசும்போது, ஆபிரகாமே, உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை மோரியா மலையில் ஒன்றின் மேல் ஈசாக்கை தகன பலியாக பலியிடு என்று சோதித்தார். ஆபிரகாம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே விசுவாசித்தான் என்றால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று தனக்கு மேலாக ஒருவரும் இல்லை என அறிந்து தன் பேரிலேயே ஆணையிட்டு கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆதலால் தான் இந்நாள் வரையிலும் இருக்கும் இஸ்ரவேலுக்கு ஒரே விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறான். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாக நன்றாய் கவனிங்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரே பிதாவாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இது இல்லை. விசுவாசிகளே கவனிங்கள். வாக்கு தத்தத்தை பெற்று கொண்டவன் உங்கள் விசுவாச தகப்பனா? இல்லை, அவனுடைய சந்ததியை இந்த நாள் வரையிலும் ஆசீர்வதித்து கொண்டு இருப்பவர் உங்கள் விசுவாச தகப்பனா? நீங்களே சொல்லுங்கள். இந்நாள் வரையிலும் ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதித்து கொண்டிருப்பவர் யார்? அவர் ஒருவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்பொழுது நீங்களே முடிவு செய்வதற்காகவே நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை வழிநடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாக சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். விசுவாசிகளே நன்றாய் கவனிங்கள். எனக்கு ஆபிரகாமை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தொடங்கி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரையிலும் சுமார் 97 இடங்களில் ஆபிரகாம் என்ற பெயர் வருகிறது. ஆபிரகாமின் பெயர் குறிப்பிடாமலும் பல இடங்களில் வருகிறது. ஆபிரகாம் ஒரே தேவனாகிய கர்த்தரையே விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி இந்த ஆபிரகாம் யாரை விசுவாசித்தான் என்றார்? ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே இரட்சகர், ஒரே கன்மலை, ஒரே வழி, இவரே இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இப்பொழுது விசுவாசிகளே நீங்களே அறிக்கை செய்யுங்கள். உங்கள் விசுவாசத்தின் தகப்பன் யார் அல்லது உங்கள் விசுவாசத்தின் பிதா யார் என்று நான் இந்த இடத்தில் இந்த வேளையில் இப்பொழுது நான் அறிக்கை செய்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஒருவரே எனக்காக சிலுவையில் பாடுகளை ஏற்று மரித்து உயிர்த்தெழுந்து மகிமையின் இருக்கும் ஒரே சர்வ வல்லமையுள்ள பிதா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்னுடைய ஒரே விசுவாசத்தின் தகப்பன். அவர் ஒருவரே என்னுடைய விசுவாசத்தின் பிதா. ஆமேன். நாம் அனைவரும் ஆபிரகாமிடத்தில் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது, அவன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிவதால் வரும் விசுவாசம், அந்த விசுவாசத்தினால் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். அவன் யாரை விசுவாசித்தான் என்றால், எடுத்து வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். பேசினவர் சர்வ வல்லமை உள்ள என் பிதாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்ததினால் இஸ்ரவேலின் முற்பிதா என்ற கணத்தை கொடுத்து புதிய ஏற்பாட்டில் முதல் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் முதல் பெயராக வம்ச அட்டவணையில்
ஆபிரகாம் என்ற நாமத்தை கனப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலாகிய புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமின் விசுவாசத்தினாலேயே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் நாமத்தை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். விசுவாசிகளே, நன்றாய் கவனிங்கள். உங்கள் போதகர்கள் உங்களை நியாய பிரமாணத்திற்குள் உங்களை ஏமாற்றி வழிநடத்தி தசம பாகங்களை உங்களிடம் வாங்குவதற்காகவே உங்கள் விசுவாச தகப்பன் ஆபிரகாம் என்று போதிப்பார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த பிதாவாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள். பிதாவாக ஏற்றுக்கொண்டவர்களும் உங்கள் விசுவாச தகப்பன் ஆபிரகாம் என்றே போதிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் போதகர்களும் அவர்கள் ரெவரண்ட்டுகளும் அல்லது அவர்களின் தீர்க்கதரிசிகளும் தசம பாகம் வாங்கி இருப்பார்கள். இவர்கள் எந்த சந்ததியை சேர்ந்தவர்கள் என்று விசுவாசிகளே நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இவர்கள் உங்களுக்கு ஒரு வசனத்தை போதிப்பார்கள். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமம் 14 அதிகாரம் 20 வசனம், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான் என்று உங்களுக்கு போதித்து தசம பாகம் வாங்குவதற்காகவே உங்கள் விசுவாச தகப்பன் ஆபிரகாம் என்று சொல்லி உங்கள் விசுவாச தகப்பனே தசம பாகம் கொடுத்தான் என்பார்கள். ஆனால் ஆதியாகமம் 14 அதிகாரம் 18 வசனத்தின்படி மெல்கி சேதேக்காக உங்கள் போதகர் இருக்க வேண்டும். இது போலவே நீங்களும் ஆதியாகமம் 14 அதிகாரம் 20 வசனத்தின்படி நீங்களும் உங்கள் சத்துருக்களை முறியடித்து வெற்றி பெற்றிருந்தால் உங்கள் மெல்கி சேதேக்கு தசம பாகம் கொடுங்கள். நான் இந்த செய்தியில் தசம பாகத்தை குறித்து பேச வரவில்லை. பேசுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உண்டு. ஏனென்றால் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே பரம தகப்பன் என்று உங்களுக்கு நான் அறிவிப்பதற்காகவே விசுவாசிகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் இல்லவே இல்லை. புதிய ஏற்பாட்டில் காணிக்கை மட்டுமே உண்டு. இது தசம பாக செய்தி இல்லவே இல்லை. இருந்த போதிலும் காணிக்கையை குறித்து 2 வசனங்களை வாசித்து விடுகிறேன். எபேசியர் 5 அதிகாரம் 2 வசனத்தின்படி கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தது போலவே நீங்கள் அனைவரும் உங்களையே காணிக்கையாக முதலில் ஒப்பு கொடுத்து விட்டு பிறகு காணிக்கையை கொடுங்கள். அதுவும் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்றால் முழு விசுவாசத்தோடும் முழு பக்தியோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அனுமதியோடும் இருக்க வேண்டும். இந்த காணிக்கை யாருக்கென்றால் ஊழியர்காரர்களுக்கல்ல. யாக்கோப்பு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 27 வசனத்தின்படி திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதைகளுக்கும் படுகிற உபத்திரவத்தால் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. இந்த வசனத்தின்படி நீங்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் விதவைகளுக்கும் மூடர்களுக்கும் ஊனர்களுக்கும் சப்பானிகளுக்கும் குருடர்களுக்கும் ஆகிய இவர்கள் அனைவருக்கும் காணிக்கையில் உதவி செய்ய வேண்டும். இப்படி காணிக்கையில் உதவி செய்யும் ஊழியக்காரர்களையும் நான் தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அது மிகவும் சந்தோஷமான செய்தி. அது சரி, நாம் செய்திக்கு திரும்புவோம். ஒரு உண்மை கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு ஒரே பிதா உண்டு. அவரே முழு உலக
உலகத்தையும் நியாயம் தீர்க்கிறவர்கள் நாங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறோம். நான் இப்போது ஒரு வசனத்தை வாசித்து விடுகிறேன். 1 பேதுரு 1 அதிகாரம் 17 வசனம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கமளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளே, இது உங்களுக்கு அழைக்கப்படும், உங்களுக்கு பேசப்படும், இது ஒரு எக்கால சத்தம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 21 வசனம். அதற்கு இயேசு 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 என்று அழைக்கிறார்கள் இப்பொழுது இருக்கும் ஊழியக்காரர்கள். நான் அப்படி அழைத்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. நான் வாசிக்கிறேன், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஸ்ரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. 23 வசனத்தையும் வாசிக்கிறேன். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி மகிமையின் பிதாவானவர் விரும்புகிறார். 24 வசனத்தையும் வாசிக்கிறேன். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவன் ஆவியாய் இருக்கிறார்கள் அல்ல, தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். உண்மை கிறிஸ்தவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே ஒரே மகிமையின் பிதாவாக ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் இருந்து கொண்டிருக்கிறபடியினால் நாங்கள் எந்த சந்ததியில் பிறந்திருக்கிறோம் என்று ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது நீங்கள் புரிந்து கொள்ளவும் நீங்கள் எந்த விசுவாசத்தை எந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று அறிவிக்க வேண்டுமாய் நான் உங்களை அழைக்கிறேன். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 8 வசனம். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியிலே பிறந்ததினால் நாங்களும் இயேசு கிறிஸ்துக்கு பிறந்ததினால் தாவீதின் சந்ததியை சேர்ந்தவர்கள். இதற்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 5 அதிகாரம் 1 வசனத்தின்படி இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாங்கள் விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவையே எங்கள் விசுவாச தகப்பனாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நாங்கள் பரலோக பிதாவாக ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் அவருடைய பிள்ளைகள். நாங்கள் ஆதி அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் கிறிஸ்தவர்கள். நாங்கள் இயேசு கிறிஸ்து ஒருவரையே இம்மானுவேல் என்று விசுவாசிக்கிறபடியினால் நாங்கள் விசுவாச சந்ததியார். விசுவாசிகளே, சகோதர சகோதரிகளே, வேத வசனங்களை வைத்து நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்களே சொல்லுங்கள், நாங்கள் எந்த சந்ததி என்றும் நீங்கள் எந்த சந்ததியர் என்றும். இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால், அதாவது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், மத்தேயு 23 அதிகாரம் 9 வசனம். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருடைய மன கண்களை திறந்து அவர்களுக்கு நீரே சர்வ வல்லமை உள்ள பிதாவென்று உம்மை வெளிப்படுத்த வேண்டுமாய் இந்த வேளையில் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வருங்கால சந்ததியும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.